பச்சை நன்றி கேட்டவர்களாக இருக்கிறோம் நாம். அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு சகோதரர்களே. சபால பார்க்கலாம். சூரா சபால முக்கியமாக 15லேருந்து 17வது ஆயத்தை படிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்த ஏராளமான அருட்கொடைகள். ஆனால் அவங்க நன்றி கேட்டவங்களா இருந்ததுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனையை இறக்கினான். அந்த அருள்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு பெரும் சோதனையாக மாத்திட்டான். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குங்க. இன்டர்நெட் இருக்குது, தொழில்நுட்பம் இருக்குது, ஏஐ வளர்ந்து போச்சு, சமூக ஊடகங்கள் இருக்கு. இதை கொண்டு பல பல பலன்களை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா நன்றி செலுத்துறோமா அல்லாஹ்க்குன்னா நிச்சயமா இல்லைங்க. இல்ல மாஷா அல்லாஹ். சபா மக்கள்லேருந்து ஸ்மார்ட் போன் வரை நம்ம புரிஞ்சு கொள்ளணுங்க இதை. அது வெறும் ஒரு கதையாக மட்டும் படிக்கக்கூடாது. லகது கானலி சபாயின் ஃபி மஸ்கனிஹிம் ஆயத்துன் என்று அல்லாஹ் சொல்றான். சபா மக்கள் அவங்களுடைய வசிப்பிடத்துல ஒரு அத்தாட்சி இருந்ததுன்னு சொல்றான். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 2 தோட்டங்கள் அவங்களுக்கு இருந்தது. உங்கள் இறைவன் வழங்கிய உணவை உண்ணுங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இது வெறும் பழைய மக்களுடைய ஜஸ்ட் வரலாறு இல்லைங்க, கடந்து படிச்சுட்டு போறதுக்கு. ஒரு அருள்கள் கிடைத்த ஒரு மனிதன் வந்து அந்த அருளை எப்படி பயன்படுத்துறான் என்ற கேள்விக்கான குர்ஆனிய ஒரு எச்சரிக்கை என்று சொல்லலாம். சபா மக்கள்கிட்ட இயற்கை வளம் இருந்துச்சு, தொழில்நுட்ப வளம் இருந்தது, அந்த டேம் இருந்தது, அவங்ககிட்ட அணை இருந்தது, நம்மிடம் இணையம் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, அதே போல சோஷியல் மீடியா இருக்கு, ஏஐ இருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்கு. லிஸ்ட் போட்டாலும் அந்த லிஸ்ட்டை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. நம்ம சிறு கைக்குள்ள உலகமே இருக்குது. அந்த அளவுக்கு அல்லாஹ் லேசுபடுத்தி வச்சிருக்கான். ஃபிரௌனே பொறாமப்படக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருக்கு. ஆனா நன்றி அதிகரிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுதாங்க இல்ல. ஃபஅரது என்று அல்லாஹ் சொல்றான். அவங்க புறக்கணித்தார்கள் என்று சொல்றான். ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைலல் அரிம் என்று சொல்றான். அவங்க மீது நம்ம அரிம் வெள்ளத்தை அனுப்பினோம் சொல்றான். ஸோ அருள் அழிவை ஏற்படுத்தாது. மாறாக அருளுக்கு நன்றி கேட்ட மனுஷன் தான் அழிவை ஏற்படுத்துறான் இல்லைங்களா? ஒரு காலத்துலலாம் படிக்கணும், கல்வி பெறணும்னா ஒரு லைப்ரரிக்கு போவோம். இன்னைக்கு செல்போன் கிட்ட போயிருக்கும், ஸ்மார்ட் போன்ஸ்ட்ட. ஒரு காலத்துல ஒருத்தவங்களுக்கு செய்தி அனுப்பணும்னா ஒரு வாரம், ஒரு மாதம் ஆகும். கொரியர் பண்ணுவாங்க, போஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு சில நொடிகள்ல அப்படி மெசேஜை தட்டி விட்டுறோம். அல்லாஹ்வுடைய அருள். ஒரு காலத்துல ஒரு மொழியை கற்றுக்கொள்ளணும்னா பல ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு ஒரு மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட்டிங் கருவிகள் இருக்கு. நொடி பொழுதுல நமக்கு மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணி தருது. புத்தகங்களை தேடி பல இடங்களுக்கு நம்ம போவோம். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நூல்கள் நம்ம கிட்ட பிடிஎஃபா இருக்கு. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள்கள் அல்லவா? இதெல்லாம் அவனுடைய பாதையில் நம்ம பயன்படுத்தணும் அல்லவா? நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது அல்லவா? இன்டர்நெட்டை பயன்படுத்துறோம், குர்ஆன் ஆப்பை ஓபன் பண்றதே கிடையாது. ஆயிரக்கணக்கான காணொளிகளை பார்க்குறோம், ஒரு ஹதீஸை பொறுமையா உட்காந்து வாசிக்கிறதுக்கு பொறுமை இல்லை. உலகத்துடைய எந்த மூலையில இருக்கும் மனிதனும் தொடர்பு கொள்ள முடியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் வசதிகளால. ஆனா பெற்றோர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு ஒரு நேரம் இல்லை, அவ்வளவு பிஸி. தகவல் நிறைஞ்சிருச்சு, அறிவு குறைஞ்சிருச்சுங்க. தொடர்பு கொள்ளக்கூடிய வசதி அதிகரிச்சிச்சு, உறவுகள் பலவீனம் அடைஞ்சிச்சு. பொழுதுபோக்கு அதிகரிச்சிச்சு, ஆனா உள்ளத்துடைய அமைதி குறைஞ்சிச்சு. இதுதான் நவீன மனிதனுடைய முரண்பாடு. வெறும் அல்ஹம்துலில்லாஹ்னு பேரால சொல்றது மட்டும் இல்லைங்க. அல்லாஹ்வுடைய பாதையில அதை உபயோகப்படுத்தணும். ஹராமான வழிகளில் உபயோகப்படுத்தக்கூடாது. இப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுடைய தாவாவை பரப்பதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். இதுல நேரத்தை வீணடிக்க கூடாது. மணிக்கணக்கில் ஸ்மார்ட் போன்லாம் நோண்டி வேஸ்டா, தண்டமா. ஸோ நம்முடைய அரிம் வெள்ளம் எது என்பதை நம்ம பார்க்கணுங்க. சபா மக்கள் அணை உடைஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் உடைஞ்சு கொண்டு இருக்குன்னு பாருங்க. நம்மளுடைய கவனம் உடையுது, குடும்ப உறவுகள் உடையுது, நேரம் உடையுது, தனிமை அதிகரிக்குது, மன அமைதி குறைஞ்சிச்சு, ஈமான் பலவீனம் அறிஞ்சிச்சு. அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி பல நேரங்கள் வீணா போய் கொண்டு இருக்குது. டைம் எங்க போகுதுன்னே நமக்கு தெரியல. அல்லாஹ் அவர்களுக்கு அருளை கொடுத்தான், அவங்க அந்த அருளை உணரவில்லை. இன்னைக்கும் அதே தாங்க. எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், ஆனால் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். இந்த குறிப்பாக இந்த வாழ்க்கை வரலாற்றை நம்ம படிக்கும்போது நாம ததப்புர் செய்து நவீன காலத்துல எப்படி அதை வந்து புரிந்து செயல்பட வேண்டும், படிப்பினைகள் பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதை யோசிக்கணுங்க. சபா மக்களுடைய அணை உடைஞ்சிடுச்சு, அவங்களுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. நம்முடைய உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய அணை எதுங்க? நம்முடைய கட்டுப்பாடு தான். நம்முடைய கண்களுக்கு நம்ம அணை கட்ட வேண்டும், நம்முடைய நேரத்துக்கு அணை கட்டணும், நம்முடைய விரல்களுக்கு அணை கட்டணும், நம்முடைய ஆசைகளுக்கு அணை போட வேண்டும். இல்லைன்னா தகவல்களின் வெள்ளத்தில் நம்முடைய உள்ளத்தை அடித்து சென்று விடும், உள்ளத்தை ஃபசாதாக்கிடும். அவங்களுக்கு ஏன் நன்றி இல்லை என்று கேட்கிறோம், ஆனா நாமளே நன்றி கேட்டவங்களா தான் இருக்கிறோம். ஸோ இந்த தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம கையில இருக்கணுங்க, நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடாது. இந்த இன்டர்நெட் போன்ற கருவிகள்லாம் வெறும் கருவிகள் தானே தவிர அது நம்முடைய இறைவனாக ரப்பாக ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது. இந்த அருள்கள் எல்லாம் நம்ம அல்லாஹ்விட நெருக்கமாக்கி வைக்கணுமே தவிர அல்லாஹ்விடமிருந்து தூரப்படுத்தக்கூடாது.